குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னடா இவ எங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து வெளில வந்திருக்கோம். அந்த வீடியோ நாளைக்கு வரும். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு நைட் விளாக், ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பனங்கிழங்கு வந்து போட்டிருக்காங்க. மாமா வந்து அதை தான் நோண்டி எடுக்கிறாங்க. பார்க்கலாமா? இங்கே சாப்பிட்றதுனால தான் போட்டு வச்சுருக்காங்க. என்னடி பைத்தியம், நீ தாண்டி சொன்ன ஒடிசால இங்கே சாப்பிட மாட்டாங்கல்லன்ட்டு. அந்த லென்த்தாக இருக்கிறது யாருமே சாப்பிடல. சாப்பிட்டதுனால தாண்டி போட்டு வச்சுக்கிறாங்கன்றேன். ஏமாம்மா சாப்பிட மாட்டாங்க? அப்போ எங்கள் ஊரில் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. என்னன்னு தெரியல, உங்க ஊருக்கு நம்ம ஊருக்கு வித்தியாசம் இல்லை. செடியே வந்துடுச்சுல, மண்ணல்லே வந்திருக்கு பாருங்களேன். மண்ணில் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. ஈஸியாக பிடிங்கலாம், ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. பிடிங்க எடுத்துக்க. மண்ணில் போட்டால் நல்லா வரும்னு சொல்கிறாங்க. மண்ணில் போட்டால் தின்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இந்த கீழெல்லாம் போடலாம் கேட்கலாம். அந்த வீட்டுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரி பிடிங்கி வச்சுருக்கான் பாருங்கள். இந்த மாமா சொன்னாங்க என்கிட்ட. கரெக்டாக இருக்கு, அவைக்க கரெக்டாக இருக்கும். நீ சாப்பிட்டது இல்லைல்ல, அதனால எல்லாத்தையுமே எடுத்துடுறியா? எல்லாமே எடுக்காத மாமா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடு மாமா, அப்புறமா க்ளீன் பண்ணு. அப்பனோ செப்புடுக்குச்சா. காமிங்க மாமா பிடிங்கிட்டு. இப்படி காட்டு, கையில் காட்டு. கேட்டுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து முடிச்சாச்சு. எனக்கு போதும். என்னக்கா பண்ணுற? என்ன பண்ணுற? டான்ஸ் அடிக்கிறேன். எங்கே ஒரு டான்ஸ் ஆடி பார்க்கலாம். மாமியார் இருக்காங்க. போட்டு தாக்கு. துணி எடுத்துட்டு இருக்காங்க மேடம். மேல இருக்கு பாரு. ஹாய்ங்க, துணி எடுத்துட்டு இருக்கேன். அக்கா வந்து போனதை வந்து நான் வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். அக்கா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அக்கா வந்து போயிருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. எப்போ வருவாங்கக்கா? நாளைக்கு ஈவினிங் வருவாங்க. இன்னைக்கு காலையே போதா இருந்தது, பட் என் கால் கொஞ்சம் அடிபட்டதுனால. காலை காமி வாங்க. ஓ, அப்போ கூட நான் தான் வரணுமா? வாக்கா, உட்காந்துட்டேன். அங்கே அவங்க கோவிலுக்கு போயிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெருசாக கால் அப்படியே வீங்கி போயிட்டு. இங்கே பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பொதன்னு வீங்கி போயிருக்கு கால். என்ன ஸ்ப்ரே வாங்கினா இந்த காலையும் வச்சுக்கின்னு இந்த வீட்டில் நான் எல்லாருக்கும் ஆக்கி கொடுத்துக்கின்னு வேலை செஞ்சுன்னு இருக்கேன். ஆனால் நீங்களாம் நான் வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். பாவம் 5 நிமிஷம் கூட உட்காந்துக்க டைமே கிடைக்கல பாவம் அக்காவுக்கு. காலையில் நான் எந்திரிச்சு என் வேலையை நான் வந்து நாளைக்கு வீடியோவில் அவங்க எவ்வளோ மணிக்கு எந்திரிக்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு முழுக்க நான் உங்களுக்கு அந்த டே விலாக் காட்டுறேன். கொடுக்க ஆள் இல்லாததுனால வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அவங்கள அந்த 5 நிமிஷம் அதை பாருங்க அப்படின்னு செய்ய நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறது வந்து நான் வேலை செய்யாத மாதிரி தெரியுது. சின்ன மருமகளாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஒடிசாவில் வந்து சின்ன மருமக தான் செய்யணும். ஏன்னா பெரிய மருமக வந்து செய்யக்கூடாதுன்னு இங்கே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செய்யலாமா செய்யக்கூடாதா?
இன்னொரு பாருங்க, துணி எடுத்துட்டு போய் இப்போ போட்டுட்டு வந்து குளிக்கணும். ம் குளிச்சுட்டு துணி மாத்திட்டு சாமி சாமி கும்பிடணும். கும்பிட்டு முடிக்கிறதுக்கு மணி 6 ஆயிடும். அதை கும்பிட்டு முடிச்ச உடனே சமைக்கணும். நைட்டுக்கு சமைக்கணும். சமைச்சிட்டு அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதை அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். வாஷ் பண்ணிட்டு கையோட அதுக்கப்புறம் போய் படுப்பேன். திரும்ப 5 மணிக்கு எழுந்திருக்கணும், திரும்ப வீடு வாசல் பெருக்கணும். நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கொட்டை க்ளீன் பண்ணுற வேலை வேற வந்துருக்கு எனக்கு. உங்களுக்கு தான் தெரியாதுல்ல மாட்டுக்கொட்டை க்ளீன் பண்ணி பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கீங்களா? நிஜமாவாக்கா? ஆமாண்டி, எப்போ பண்ணியிருக்கீங்க? இங்கே இருக்கும்போதே பண்ணியிருக்கீங்களா? இங்கே இருக்கும்போதே பண்ணியிருக்கேன். அக்கா இந்த மாதிரி போயிடுறாங்கல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு, அதெல்லாம் அப்போ வந்து நான் தான் க்ளீன் பண்ணுவேன். என்ன ஒன்று, மாட்டுக்கு தண்ணி மட்டும் காட்ட தெரியாது, அதனால மாட்டுக்கு தண்ணி மட்டும் யார் காட்டுவாங்க? அப்போ அம்மா காட்டுவாங்க மாட்டுக்கு தண்ணி. அந்த தவிடு போடுவாங்கல்ல, அந்த தவிடு எவ்வளோ போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது, அதனால வந்து அதை மட்டும் அவங்க செய்வாங்க. மீதி எல்லா வேலையும் செய்வேன். என்ன ஒன்று, அதுக்கு மறுநாள் வந்து நாத்தனார் பையனுக்கு மொட்டை அடிக்கிறது, கோயிலுக்கு போகிறது, கொள்வது, இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, ஓகே, நான் போயிட்டு குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு வந்துடுறேன். சங்கு பிடிக்க மாட்டீங்களா? சங்கு பிடிச்சா எனக்கு சங்கு பிடிச்சிடுவாங்க. அப்புறம் ஏன் சங்கு என்னால் ஊத முடியாது. நான் வேணா உனக்காக ட்ரை பண்ணி ஊத. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரிண்ணா. ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயந்து பயந்து வர இருக்கு. அங்கே எதுக்கு? சாமி இருக்கு. அம்மா பூஜை பண்ணுவாங்க, எடுத்துக்கோ. அம்மா பூஜை பண்ணுவாங்க, எடுத்துக்கோ. இது வந்து நான் சவுண்டு ரொம்ப கம்மியாக ஊதுறேன், ஆனால் இது பெரிய சவுண்டாக ஊதணும். ஆல்ரெடி அண்ணி வந்து வெளியே 2.5 வாட்டி ஊதுவாங்க, உள்ளே வந்து ஒரு வாட்டியோட சேர்த்து ஃபினிஷ் 3 வாட்டி ஊதுவாங்க. இது என்னால் ஊத முடியாது. ராதா ஊத வைக்க சொல்லலாமா? ராதா ஊதுறாங்க, பார்க்குறேன். ராதா கிட்ட கொடுக்குறேன்.
ஒன்றுமே வரலைங்க. அப்படி பண்ணக்கூடாது. இரு வரேன் கேட்டேன். இங்கே வரும். அப்படி ஊதணும். இந்த உதட்டு மடியணும். கேவலமாக இருக்குது. நானே ஒரு அளவுக்கு ஊதுனேன். எனக்கு வரவே வராது. நீ என்னடா அம்மா ஊதைக்கிறியா? சரி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெளிச்சத்தில் தெரியுதானான்னு தெரியல. இது யார் எடுத்தது? இங்கே இருக்குது. எப்படி இருக்காங்க 2 பேரும்? நல்லா இருக்காங்க. நீயும் இரு வரேன். லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன். காட்டு காட்டு. என் வெளிச்சத்தில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இது என்ன தெரியவே மாட்டேங்குது. மங்களாக இருக்குது. ரொம்ப இதுவாகிடுச்சு. எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் மாமா. அக்கா அவா ம் என்னால் ஊத முடியல. ஏன்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாமா சங்கு பிடிப்பாங்க. நான் ஊதி என்னால் ஊதவே முடியல. பிடிங்களா? அம்மா கொடுங்களேன். அம்மாவுக்கு கொடுங்க. बहुत तमें करवा सबको करते करते जाता है मैडम। मालो ठाकर रख देता ये छुआ तानी आपो बड़ बड़ पर को सेटा का प्यारा के सकल दिगड़ कर देती हमें है बस उसा दे दिया मा असला लगिने असिलो चना रोड संखाण चना बीच ले बिक्यो लडा हैं मिल दो बड़ बड़ संखा बिकु यार वो सब ये सही था यार अंको 18 बड़ छोटो ना ये फांकड़ा थियो सब ना वो फांकड़ा थियो भले सो पानी दे दे आनी तो कोई तो भले से रानी இந்த மாதிரி गाड़ी के माडा प्लेन ले ட்ரெயின் இல்லையா? प्लेन रिफू पन्नका புரியல. रिफ डबल बाबुल पूरी मन मंत्र आने कोई तो सब दे हिला केत कथा मंत्र कोई को या அந்த மாதிரி போடு தூக்கி வை मेरा तो बंदा उठ सब मार को ठाकुर और ଭଲ କରୁଛ நல்லா இல்லை வீடியோ எடுக்கிறா ஒரு குந்தாணி. பரவாயில்ல எடு. பார்த்து பார்த்து கை அங்க பிரஸ் பண்ணு. हांडी शाळावर सटू काढी दो तिकडे बाकी दियो भांगी दियो मत ஹெக். நூல் வெள்ளை வெள்ளை வந்துடுது. அது வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.